ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ நம்ம பேசியா நம்ம படிக்கணும்னு வச்சுங்களேன். கூலும் அப்படின்னா என்னது? கூலும் அதுனா அது கூலும் குளிர் தான் நமக்கு தெரியும். அதுனா கூலும். கூலும் என்பது மின்னோட்டத்தின் எசை அலகு. ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு நொடி காலத்தில் நகர்த்தும் மின்னோட்ட அளவு. ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எத்தனை? அதற்கு வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. 6.25 இன்ட்டு 10⁻18 எலக்ட்ரான்கள். ஆப்ஷன் பி. டிடிடியின் வேதிப்பொருள் என்ன? டைக்ளோரோ டைபீனால் டைக்ளோரோ ஈத்தேன். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. மைக்ரோஸ்போரம் எபிடேட் மோபைட்டான் யாவை? படிக்கும்பொழுது உண்மையிலே வந்து வாயிலே நுழைய மாட்டுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இரண்டுமே பூஞ்சை வகையை சார்ந்தது. இந்த பூஞ்சை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள். ஓகேவா? மனிதனில் வந்து அதாவது நமக்கு வந்து பாக்டீரியாவால் நோய் ஏற்படுதுன்னா, இந்த 2 பாக்டீரியாவால் தான் நமக்கு பூஞ்சை நோய் வந்து ஏற்படுது. அது வந்து தோல்ல வந்து நமக்கு பூஞ்சையா வட்ட வட்டமா வருது இல்லையா? அந்த நோயை ஏற்படுத்துகிற பாக்டீரியாக்கள். சரியான விடை என்ன வரும்? மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன். சரியான விடை வந்து LH ஹார்மோன். இது வந்து பிட்யூட்டரி சுரப்பிலிருந்து வெளிப்படுது. முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படுத்தப்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் எது? சரியான விடை வந்து நீட்டம் தாவரம். இந்த தாவரத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த இருக்கிற காய் வந்து ஈசங்காய் மாதிரியும், அந்த பழம் வந்து ஈசம் பழம் மாதிரியும் இருக்கு பார்க்கறதுக்கு. முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படுத்தப்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் வந்து நீட்டம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24. ஜனவரி 24. எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016இல் நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது? என்னது? ஜிஎஸ்டி வந்துச்சுல அதுதான். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. சரக்கு மற்றும் சேவை வரி. ஆகஸ்ட் மாதம் 2016இல் ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த இசைக்கலைஞர் கௌரவிக்கப்பட்டார்? சரியான விடை MS சுப்புலட்சுமி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. 2016இல் துரோணாச்சாரியா விருது பெற்றவர் இவற்றுள் யார்? விஸ்வேஸ்வர் நந்தி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்னாஸ்டிக் பயிற்சியாளராக இருந்திருக்காரு. தற்போது நடப்பு ஆண்டுல 2025ல துரோணாச்சாரியா விருது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? திபாலி தேஷ்பாண்டே மற்றும் ஹர்மாண்டோ ஆகியோருக்கு 2025 துரோணாச்சாரியா விருது வந்து கொடுத்துருக்காங்க. துரோணாச்சாரியா விருது யாருக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பயிற்சியாளருக்கு தான் அந்த விருது வந்து கொடுக்குறாங்க. துரோணாச்சாரியா விருது வந்து பயிற்சியாளருக்கு கொடுக்கும் விருது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் மே 16இல் எங்கு நடைபெற்றது? 2016ல புதுடெல்லியில் நடந்தது. ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் யார்? யாரு? டாக்டர் BR அம்பேத்கர். அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 63 குறிப்பிடுவது என்ன? சரத்து 63 அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, குடியரசுத் தலைவர் வந்து இருக்கிறத உறுதி செய்யறது தான் அந்த சரத்து 63. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. குடியரசுத் தலைவர்னா யாரு? துணை குடியரசுத் தலைவரை சொல்றேன். சரத்து 63னா துணை குடியரசுத் தலைவர் இருப்பை வந்து உறுதி செய்வது சரத்து 63. நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? சரியான விடை என்ன வரும்? பிரதம மந்திரி. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பிரதம மந்திரி. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம். சரியான விடை வந்து K2CR2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? சரியான விடை டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும். சரியான விடை 7.5%. ஆப்ஷன் சி. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? நூர் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனத்தில் அமைந்திருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பிரான்சில் உள்ள கட்சி முறை. சரியான விடை பல கட்சி முறை. ஆப்ஷன் பி. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? ஆப்ஷன் டி சரியான விடை ஜல் சக்தி அபியான். ஆப்ஷன் டி.
மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். சரியான விடை கண்ட்லா, ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றில் எது பூச்சிக்கொல்லி மருந்தல்ல? சரியான விடை ஐசோபிரீன், ஆப்ஷன் சி. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிருகந்தன், ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? சரியான விடை ஜஹாங்கீர், ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1336, ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் வந்து மே 11, ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் வந்து மே 11, தேசிய தொழில்நுட்ப நாள். இந்திரா காந்தி விருது 2013 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை அஞ்சலா மெர்க்கல். அஞ்சலா மெர்க்கல் அவர்கள் வந்து ஜெர்மனியின் முன்னாள் அரசு தலைவராக இருந்திருக்காங்க. முதலில் எந்த மாநிலத்தில் இஜிபிஇ கொண்டு வரப்பட்டது? எலக்ட்ரானிக் ஜெனரல் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்த பிஎஃப்லாம் பிடிப்பாங்கல்ல. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் சேலரினா ஒரு 1000 ரூபாய் வந்து பிஎஃப் பிடிப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் அது. எந்த மாநிலத்தில் முதல்ல கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தில் தான் கொண்டு வராங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அன்பிரேக்கபிள் என்னும் சுயசரிதை யாருடையது? எம்.சி. மேரி கோம். கீழ்கண்டவற்றுள் சி.என். அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறுக. ஆரிய மாலை, ஓர் இரவு, சொர்க்கவாசல். இவை மூன்றுமே அண்ணாதுரையால் எழுதப்பட்ட நூல்கள். ஆனந்த போதினி இது வந்து அண்ணாதுரையால் எழுதப்படாத நூல். அப்ப யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் குழுக்கள் சேர்ந்து வந்து எழுதின இந்த நூலு. அதற்கு முதன்மையான ஒருத்தர் சொல்லணும் பாத்தீங்கன்னா, நாகவேடு முனுசாமி அவர்கள் குறிப்பிடத்தக்க. சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது? சரியான விடை லத்தீன், ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார்? சரியான விடை மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷன் டி சரியான விடை. சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை? சரியான விடை 10 லட்சம், ஆப்ஷன் டி. கூட்டாண்மை பதிவு. கூட்டாண்மை பதிவு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, அதாவது ஒரு பிசினஸ் வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு தான் கூட்டாண்மை பதிவு அந்த முறை வந்து தேவைப்படும். அது விருப்பத்தின் பேரில், ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம்? சரியான விடை விசாகப்பட்டினம், ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. எந்த மாநிலத்தில் சில பகுதிகள் மக்கள் தொகை கணக்கில் 2011 இடம்பெறவில்லை? சரியான விடை வந்து மணிப்பூர், ஆப்ஷன் சி. விரிவாக்கம் செய்க. என்டிசி அப்படின்னா என்னது? தேசிய ஜவுளி கழகம், நேஷனல் டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷன், ஆப்ஷன் சி வந்து சரியான விடை என்டிசி. எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தனியார் மயத்திற்கு வழிவகுத்தது? சரியான விடை வந்து 1991 ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தான் தனியார் மயத்திற்கு வழிவகுத்தது, ஆப்ஷன் பி வந்து சரியான விடை.